பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும். பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். எதிலிருந்து நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, முன்னோர்கள் கை கொண்டு வந்த அந்த பாரம்பரிய காரியங்களில் இருந்து தேவன் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். நாம் அங்கே வாசிக்கிறோம், நீங்கள் விலையேற பெற்ற வஸ்துகளினாலும் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசில்லாத அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, அக்கிரமத்தில் இருந்து, மீறுதல்களில் இருந்து, வியாதியில் இருந்து, தரித்திரத்தில் இருந்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். ஒரு ஆத்துமாவை நாம் எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும், எவ்வளவுதான் பொன்னை கொடுத்தாலும், எவ்வளவுதான் வெள்ளியை கொடுத்தாலும், எவ்வளவுதான் உயர்ந்த வஸ்துக்களை நாம் அதற்கு கொடுத்தாலும் ஒரு ஆத்துமாவை நாம் மீட்டெடுக்க முடியாது. ஒரு ஆத்துமாவை மீட்டெடுக்கிறது என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த இரத்தத்தில தான் அந்த மீட்பு இருக்கிறது. ஆகவே யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோமோ, அவரை ஏற்றுக்கொள்கிறோமோ, அவர்களுக்கு பாவத்தில் இருந்து மன்னிப்பு உண்டு, பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீ என்னுடையவன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். God bless you.